ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காரணம் இல்லாமல் நான் யாரையும் தேடி போய் பேச மாட்டேன். இன்னைக்கு கூட உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றத்தை உண்டாக்கி உனக்கான வெற்றியை கொடுப்பதற்குமாகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். சத்தியம் பண்ணி சொல்கிறேன் என் செல்லமே, கண்டிப்பாக உனக்கான நல்லது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கி உன் லட்சியத்தை நிறைவேற்றி தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நான் உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். உன்னை உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய, உன் மேலே அன்பு செலுத்தக்கூடிய, உனக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு நபரையாவது நீ கூட வச்சுருந்தீனா கண்டிப்பாக நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைதான். ஆமேன் செல்லமே. இந்த உலகம் சுயநல உலகமா, கலிகால உலகமா எப்போதும் மாறிடுச்சு. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஜெயிச்சாலும் உடனே அதை பார்த்து போட்டி பொறாமை கொள்ளும் மனிதர்கள் தான் அதிகமாயிட்டாங்க. அதையும் தாண்டி நீ கஷ்டப்படும் போதும் வெற்றி பெறும்போதும் நீ போராடும் போதும் கூட உன் கூட உனக்கு துணையாக நிற்கிற ஒரு நபர் இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக உனக்கு ஒரு மிகப்பெரிய வரம் தான் என் செல்லமே. உன் கூடவே எல்லா சூழ்நிலையிலும் உனக்காக நிற்கக்கூடிய ஒரு நபரின் மூலமாக இந்த உலகத்தில் நீ எதையும் சாதிக்க முடியும். நல்ல மனிதர்களை எவ்வளவு சாதாரணமாக நினைக்காதே. நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் தான் இங்கு பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பவர்களாக இருக்காங்க. ஒரு சாதாரண கல்லை கூட செதுக்கி மனித உருவத்திலேயோ தெய்வத்தின் உருவத்திலேயோ மாற்ற முடியும். ஆனால் மனிதர்கள் எப்போதும் கல்லாகவே தான் இருக்காங்க. மனுஷனாக மாறவே மாட்டாங்க, மனிதாபிமானத்தோட வாழவும் மாட்டாங்க. கல்லை கூட மனித உருவத்தில் செய்த முடியுது, ஆனால் மனித உருவத்தில் இருக்கவங்கெல்லாம் கல்லாக மாறி போகிறத நான் என்னன்னு சொல்ல? கல் போல இரக்கம் இல்லாத மனசு உனக்கு வேண்டாம். அன்போடு கசிந்திருகக்கூடிய பாசமான பிள்ளையாக நீரு. யாருமே வேணான்னு நீ ஒதுங்கி போகிற அளவுக்கு பல உறவுகள் உனக்கு ஏமாற்றத்தையும் உனக்கு இழிவையும் உனக்கு ஆணவத்தையும் அவங்க மூலமாக உனக்கு பல கெட்டதையும் செஞ்சுட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி உனக்காக அன்பு காட்ட இந்த வராகியமாக நான் வந்திருக்கேன். எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசத்தோட நேசத்தோட பழகின உன்னை உறவுகளை வேணான்னு சொல்கிற அளவுக்கு இந்த மனிதர்கள் நோகடிச்சிட்டாங்களா? கவலைப்படாத என் செல்லமே. சில விஷயங்களை சரி செய்ய முடியாத போது அதை ஏற்றுக்கிட்டு சரின்னு வாழ்வதற்கு பேர் தான் பக்குவம். நீயும் யாரையும் திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிதலோட பொறுமையாக வாழ தயாராகு. யாராவது ஒருத்தர் வந்து உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தீன்னா கடைசி வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்காது. உனக்கு நீயே கை கொடுத்து உன்னை உயர்த்தி கொள்ள தயாராகு. இந்த உலகத்தை உன் வசமாக மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் கொடுத்து இந்த வராகி அம்மா உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறவங்களும் உனக்கு சாதகமாக நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிறவங்களும் நல்லவங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினச்சிடாதே. நல்ல பாம்புன்னு பேர் உள்ள பாம்பு தானே அதிக விஷம் உள்ளதாக இருக்குது. அப்போ நல்ல மனிதர்கள் நீ நினச்சவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. கொட்டும் விஷத்தை கொண்டவர்களாகவும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கலான்றத நீ தான் புரிஞ்சு செயல்படணும். நீ எதிர்பார்க்குறதை விட இந்த வராகியம்மா உனக்கு அதிகமாகவே அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதை எதிர்பார்த்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு எதை கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் என் செல்லமே. சில விஷயங்களை நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நான் உனக்கு கிடைக்க செய்யாததால் நீ அதை சாதாரணமாக நினைக்கிற. ஆனால் எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கான நல்லதையும் உன் வாழ்க்கைக்கு அவசியமானதையும் கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. காலம் எப்போதும் எதையும் மாற்றுறது கிடையாது. நீயாகவே தான் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கிற. அந்த ஒரு பக்குவத்தை உனக்குள்ள வாழ்க்கை கொடுத்துருது, காலம் கொடுத்துருது. இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. இந்த உலகத்தில் எல்லாருமே சிறந்தவர்கள் கிடையாது. எல்லாருமே சரியாக சிந்திப்பவர்களும் சரியாக முடிவெடுப்பவர்களும் கூட கிடையாது. சில சமயங்களில் சில பேர் எடுக்கிற முடிவுகளோ செயல்களோ சிந்தனைகளோ தப்பாக போயிருக்கு. நீ அதை பற்றி கவலைப்படாமல் சிக்கல்களை தாண்டி சிதறல்களை தாண்டி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் என் செல்லமே. இந்த வராகியமாக உன் வாழ்க்கையில் இப்போது அற்புதங்களை அழகாக நிகழ்த்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். நான் உனக்கு செய்ய போகிற நல்ல விஷயங்களை பார்த்து நீயும் ஆனந்த கண்ணீரோட எனக்கான நன்றியை சொல்ல தான் போகிற. நல்ல நிகழ்வுகள் எப்போது நடக்கும் தாயேன்னு என்கிட்ட உருகி உருகி கேட்ட உனக்காகவே
ஒரு மிகப்பெரும் அற்புதத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை ஆனந்தமயமாக மாற்றி உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுத்துட்றேன். நீ தனியாக பட்ட கஷ்டமும் நீ வடித்த கண்ணீரும் இனி வீணாக போகாது. உன் துயரங்களையெல்லாம் முறுத்தெரியாமல் அழிச்சு உன் துன்பங்களையெல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான உயர்வை நான் வெற்றியாக மாற்றி தர வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும்போது இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும் என் செல்லமே. நான் பல முறை உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் நீ புரிஞ்சுக்காம ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களை பார்த்து குழம்பிக்கிட்டே இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் உன் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது. நடக்குமா நடக்காதான்னு யோசித்து குழப்பம் அடைவதை நிறுத்து. உன் எண்ணங்கள் அலைப்பாய்வதை நிறுத்து. இந்த வராகி அம்மா மேலே உன் முழு கவனத்தையும் திசை திருப்பினா ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான ராஜ வாழ்க்கையை அமைச்சு தந்துடுவேன். கூடிய சீக்கிரம் நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க தான் நான் முடிவெடுத்து இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். நான் உனக்கு துணையாக உன்னை பாதுகாக்க இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன்னுடைய கஷ்டமும் காத்திருப்பு நாட்களும் முடிவடைஞ்சு நீ சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல நேரம் வரப்போகுது. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த நொடி முதலே உனக்கு தேவையான பண வரவை நான் உருவாக்குவேன். நீயும் நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் நீண்ட நாள் வேண்டுதல்கள் இப்போது நிறைவேற போகுது என் செல்லமே. உன் அம்மான்னு சொல்கிறதுக்கு உன் தாயாக உனக்கு நான் இருந்து உன் வயிற்றில் ஒரு கருவையும் உருவாக்கி கொடுக்குறேன். நீ ஒரு தாயாக உன் பிள்ளையை சுமந்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழத்தான் போகிற. உன் தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து நீ ஆசைப்பட்ட வெற்றியையும் உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் ஜெயிக்க வைக்கிறேன் என் செல்லமே. என்னை மனசார வணங்கி வேண்டி வாழும் உனக்கு எல்லா விதத்திலும் நல்லது நடக்க தான் போகுது. கூடிய சீக்கிரம் உன் துன்பங்களை எல்லாம் துகட்டி காணாமல் போக செய்து உனக்கான மிகப்பெரிய மாற்றங்களை நான் கொண்டு வர்றேன். இப்போது இன்பமாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் எப்போது துன்பமாக மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் இன்பம் நீ நினச்ச விஷயம் துன்பமாக மாறலாம். துன்பம் கஷ்டம் பிரச்சனைன்னு நினச்ச விஷயங்கள் கடைசியில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கவும் மாற்றத்தை எதிர்கொள்ளவும் தயாராக இருந்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இன்பம் வந்து சேர்ந்தே தீரும். எந்த விஷயத்தையும் நினச்சி வருத்தப்படாதே. பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லமே. கடைசி நிமிஷத்தில் கூட இங்கே எது வேணால் எப்படி வேணால் மாறலாங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் போட்டாலும் உன்னை ஆட்டம் காண வச்சாலும் அலக்கழிச்சாலும் கடைசியில் இந்த வராகியம்மா ஆடப்போகிற ஆட்டத்தில் அனைத்தும் மாறி போயிடும். நீ உன் வாழ்க்கை பயணத்தை மட்டும் தொடர்ந்து வாழ தயாராக என் செல்லமே. தடைகள் வந்தால் தளரக்கூடாது. சோதனைகள் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது. உனக்கான முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் இந்த வராகியம்மா கொண்டு வந்து தர்றேன். உனக்கு கண்ணீரை தந்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வெற்றிக்கான படிக்கட்டுகளை நான் உருவாக்கி தர்றேன். நம்பிக்கையோடு இருந்தேலாய் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நீ ஒருபோதும் மனசு உடைஞ்சு போயிட வேண்டாம். கடலளவு கஷ்டம் இருந்தாலும் கூட உன்னை கை கொடுத்து காப்பாற்ற இந்த வராகியம்மா நான் வந்து நிற்பேன்ற புரிதலோட நம்பிக்கையோட இரு. நிச்சயம் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். இருள் எவ்வளவுதான் நீண்டாலும் இரவு பொழுது எவ்வளவு பெருசாக தான் இருந்தாலும் கடைசியில் கண்டிப்பாக விடியலும் வெளிச்சமும் வருவது உறுதியல்லவா? உன் வாழ்க்கைக்கும் விடியலாக நான் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் துன்பங்களை எல்லாம் நீக்கி இன்னும் 10 நிமிஷத்தில் நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். என்னை நம்பின யாரையும் இந்த வராகியம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க சந்தோஷமாக இருக்காங்களேன்னு தானே யோசிக்கிற. இப்போதைக்கு தப்பு செஞ்சவன் கெட்டவன் சந்தோஷமாக இருப்பதை போல தெரிந்தாலும் நாளைக்கு அவன் படப்போகிற கஷ்டம் அவன் வாழ்க்கையை அந்தல சிந்தலை ஆக்கிடும். அவன் வாழ்க்கையை அதில் பாதாளத்தில் தள்ளிடும். தப்பு செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப நாள் நிம்மதியாக வாழ முடியாது என் செல்லமே.
உன்னுடைய கர்ம வினையின் காரணமாக முன்ஜென்ம பிறவியில் செய்த தவறுகளின் காரணமாக தான் இப்போ நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர இது நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டி உன் கர்ம வினைகளை நீ சுலபமாக கடந்து வர்றதுக்கும் இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன். எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கெட்டவங்க கண்டிப்பாக அதுக்குரிய கர்ம பலனை அனுபவிச்சே ஆகுவாங்க. உனக்கான நல்ல மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும். நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உனக்கான காரியம் மிக பெரிய அளவில் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்து சேரும். எந்த ஒரு சின்ன தடையோ பிரச்சனையோ வராமல் இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்குறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக அமைச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. நீ கேட்டதையும் கூட இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்க போகிறேன். என்கிட்ட நீ மனமுருகி கேட்ட அத்தனை விஷயங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு கொடுத்துட்றேன். உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் கொடுப்பேன். சரியான நேரத்தில் உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறிடும். உன்னுடைய அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையில் நன்மைகளை மலரச் செய்ய நான் வந்திருக்கேன். உன் நல்ல மனசுக்காக பல நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும்படியும் நான் செய்ய போகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு கடந்து வர வலிமையை நான் உனக்கு கொடுக்குறேன். விடாமுயற்சியோடு நீ முன்னேறும்போது கண்டிப்பாக உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும். உன் பாதையில் இருக்கும் தடைகளையும் இந்த வராகி அம்மா நான் அகற்றி விடுகிறேன். என் அருளோடு சேர்ந்து பயணம் செய். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. உன் தீராத வேதனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன் துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட தான் நான் வந்திருக்கேன். உன் கண்ணீரை சந்தோஷமாக மாற்ற நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாயிரு. உனக்கான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் மனசில் இருக்க நல்ல எண்ணங்கள் மூலமாக நீ உன்னை பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகிறேன். நீ யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். நீ நல்லது செஞ்ச நன்மைகள் செஞ்சன்றதை புரிஞ்சுக்காம உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாம் நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து நீ இஷ்டப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி தர்றேன். உன் நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உன்னை வெற்றி பாதையில் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். எந்த தடையும் உன்னை தகர்த்தெறிஞ்சிட முடியாது. உன் நீண்ட கால பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக இந்த வராகி அம்மா வாழ வைக்கிறேன். ஒரு சிலர் உன்னை எவ்வளவு மோசமாக நடத்துனாங்கன்னு நினச்சி நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். கடந்த காலமும் எதிர்காலமும் உன்னை கஷ்டப்படுத்தலை. உன் சொந்த மனசு தான் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் நினச்சி எதிர்காலத்தில் தப்பாக நடந்துருன்ற கற்பனையை உனக்கு கொடுத்து உன்னை சித்திரவதை செய்து உன் மனசு உனக்கு சொல்லும் விஷயங்களை எல்லாம் யோசிச்சு கவலைப்படாமல் எல்லாமே சரியாயிருன்ற முழுசாக உறுதியாக நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. இரவை தாண்டி உனக்கு பகலை கொடுக்க தெரிந்த எனக்கு துன்பத்தை தாண்டி இன்பத்தை கொடுக்க தெரியாதா என்ன? கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை இன்பம் நிறைஞ்சதா இனிமையான அழகான வாழ்க்கையாக மாறப்போகுது. யாராவது உன்கிட்ட வந்து நீ செஞ்ச கர்மா உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மிரட்டலாக சாபமாக நினைக்காம, ஆகா நான் செஞ்ச கர்மா எனக்கு கிடைக்குமா, அப்போ நான் நிறைய நல்லது செஞ்சுருக்கேன், எனக்கு நன்மைகள் நடக்கும்னு அதை ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கோ. உன்னுடைய தூய்மையான நல்ல மனசோட நீ செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கான நல்ல பலனை கொடுக்குறேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்க்கறத விட மிக அழகாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே.